அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2-2A ப்ரிலிம்ஸ் தேர்விற்காக யூனிட் 6 தொடர்பான ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். லாஸ்ட்டாக டிஎன்பிசி தேர்வாக நடத்தியுள்ள ஒரு 3 தேர்வுகளிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள யூனிட் 6 தொடர்பான கேள்விகளை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் யூனிட் 6 எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குறான்றதை அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரை ப்ரீவியஸ் கொஸ்டினை தொகுத்து தந்த பிரித்திகா மேடம் அவர்களுக்கு ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ முதல் கேள்வி, வள்ளுவரின் வாக்குப்படி மனித குலத்திற்குரிய சிறந்த அணிகலன் எது? வள்ளுவரின் வாக்குப்படி மனித குலத்திற்கு சிறந்த அணிகலனாக இருப்பது இன்சொல். கேள்வி 2, கீழ்கண்டவற்றில் எந்த இணை தவறானதுன்னு கேட்டு வச்சுருக்காங்க ப்ரீவியஸ் கொஸ்டினில். கீழ்கண்டவற்றில் எந்த இணை தவறாக இருக்குன்னா, ராபர்ட் கால்டுவெல்லிருந்து திராவிட அல்லது தென்னிந்திய மொழியின் ஒப்பீட்டு இலக்கணம் என்ற நூல் எழுதியிருப்பார். எப்போ எழுதினார்? 1856 எழுதியிருப்பார். அப்போ முதல் கூற்று சரி. பி. சுந்தரனார் தூய தமிழ் இயக்கத்தை தொடங்கினாருன்னா கிடையாது. மறைமலை அடிகள் மனோன்மணி நூல் எழுதியிருப்பாருன்னா கிடையாது. மறைமலை அடிகள் தூய தமிழ் இயக்கத்தை தொடங்கியிருப்பார். பி. சுந்தரனார் மனோன்மணி நூலை எழுதியிருப்பார். 2, 3 தவறாக இருக்குது. ஈவேரா பெரியார் வந்து புரட்சி என்ற பத்திரிகையை தொடங்கியிருப்பாங்க. இந்த புரட்சி என்ற பத்திரிகை எப்போ தொடங்கினாங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ இங்கே தவறானது 2, 3 தவறு. அயோத்திதாச பண்டிதர் தொடங்கிய வாராந்திர பத்திரிகையின் பெயர் என்ன? ஒரு பைசா தமிழன் என்ற பத்திரிகையை தொடங்கியிருப்பார். 1907 தொடங்கியிருப்பார். 1908 வந்து தமிழன் என்ற பெயர் 1908 தமிழன் பெயர் மாற்றியிருப்பார். அடுத்த கேள்வி, வேந்தருக்கு இயல்பாக இருக்க வேண்டிய 3 பண்புகளாக வள்ளுவர் குறிப்பிடவன யாவை? வேந்தருக்கு இயல்பாக இருக்க வேண்டிய 3 பண்புகளாக வள்ளுவர் குறிப்பிடவன அச்சமின்மை, கொடை, அறிவு, உள்ளத்தின் ஊக்கம். அச்சமின்மை, கொடை, அறிவு, உள்ளத்தின் ஊக்கம் தான் வந்து வேந்தருக்கு இயல்பாக இருக்க வேண்டிய பண்புகள்னு சொல்லியிருப்பார் வள்ளுவர். அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டின் ரூசோ. தமிழ்நாட்டின் ரூசோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் ரூசோ பெரியார் ஈவே ராமசாமி. தட்சிண காந்தி என்று அழைக்கப்படுபவர் ராஜாஜி. ஆங்கில பித்தர் என்று அழைக்கப்படுவர் T.M. நாயர். மதுரை காந்தி என்று அழைக்கப்படுவர் M.N. சுப்புராமன். தமிழ்நாட்டின் ரூசோ தந்தை பெரியார் ஈவே ராமசாமி, தட்சிண காந்தி ராஜாஜி, ஆங்கில பித்தர் T.M. நாயர், மதுரை காந்தி M.N. சுப்புராமன். அடுத்த கேள்வி, பின்வருவனற்றில் ஈவே ராமசாமி அவர்களை பற்றிய நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக. ராமசாமி பெரியாருடைய நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சி தலைவராதல், வைக்கம் சத்தியாகிரகத்தில் பங்கெடுப்பு, தனி திராவிட நாடு கோரிக்கை. ஸோ ஃபஸ்ட்டு நடந்தது ராமசாமி வந்து பார்த்தீங்கன்னா, பெரியார் வந்து வைக்கம் சத்தியாகிரகம் 1924. சுயமரியாதை இயக்கம் தொடங்குது 1925. நீதி கட்சி எப்போ தலைவராக இருப்பார்னா 1938 தலைவராக இருப்பார். தனி திராவிட நாடு கோரிக்கை 1940 ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்போ இங்கே காலவரிசைப்படி சரியானது 3, 1, 2, 4. 3, 1, 2, 4 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, மதிப்பெற்ற மைனர் என்ற நாவலாசிரியர் யார்? மதிப்பெற்ற மைனர் என்ற நாவலின் ஆசிரியர் யார்னா ராமாமிர்தம் அம்மையார். திருக்குறளை திருவள்ளுவ பயன் என குறிப்பிட்டவர் யார்? திருக்குறளை திருவள்ளுவ பயன் என்று குறிப்பிட்டவர் நச்சினார் கிணியர். வேந்தருக்கு இயல்பாக இருக்க வேண்டிய 3 பண்புகளாக வள்ளுவர் குறிப்பிடுவன அச்சமின்மை, கொடை, அறிவு, உள்ளத்தின் ஊக்கம். செம்புல பெயர் நீர் என்ற சொற்றொடர் யாருடைய அன்பிற்கு ஊமையாக குறுந்தொகையில் கூறப்பட்டுள்ளது? செம்புல பெயர் நீர் போல அன்புடன் நெஞ்சம் தான் கலவே. இந்த பாடல் வந்து குறுந்தொகை நூலில் இடம்பெற்றிருக்கும். இது தலைவி தலைவனுக்குடைய காதலை பற்றி குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. வேலோடு நின்றான் இடி என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு என்ற குறளின் பொருள் என்னன்னா, முறை செய்யாத மன்னன் வழிப்பறி செய்யும் கல்வனை போன்றவனாவான். முறை செய்யாத மன்னன் வழிப்பறி செய்யும் கல்வனை போன்றவனாவான். அடுத்த கேள்வி, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்படுபவர் யார்? பாரதியார். கோகிலத்தை நான் விடுப்பேன் கோகுலமும் காக்கை இனமாகி வலியானுக்கு அஞ்சுமே. இதில் கோகிலம் எனப்படுவது குயிலை குறிக்கக்கூடியது. கோகிலம்னா குயில். உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் கோபம் எனின். உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் டேஸ் எனின்னா கோபம் எனின்.
எண்ணன்றி கொன்றார்க்கு ஊவியண்டாம் உய்வில்லை செய்நின்றி கொன்ற மகற்கு. இக்குறட்பா வலியுறுத்துவது நன்றி மறவாமை. வள்ளுவர் கூறும் அறச்சிந்தனையில் மிக முக்கியமான நோக்கம் எது? வள்ளுவர் கூறும் அறச்சிந்தனையில் மிக முக்கியமான நோக்கம் மண்ணுலக வாழ்க்கைக்கு உதவும். ஒரு நாடு என்பதனை எதனை பெறாமல் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? ஒரு நாடு என்பது எதனை பெறாமல் இருக்கணும்? உருப்பசியை பெறாமல் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். கீழ்கண்டவற்றில் எவை தவறாக பொருந்தியுள்ளது? இதில் தவறாக பொருந்தி அயோத்திதாசர் இந்திய புத்த சபையை தொடங்கியிருப்பார். சரி. டாக்டர் நடேச முதலியார் ஆதி திராவிட மகாஜன சங்கமா? கிடையாது. ரட்டமலை சீனிவாசன் சென்னை ஐக்கிய கூட்டமைப்பா? கிடையாது. வரதராஜன் நாயுடு சென்னை மாகாண சங்கம். சரி. இங்கே அப்போ தவறாக பொருத்தப்பட்டுள்ளது 2, 3 தான் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. டாக்டர் நடேச முதலியார் சென்னை ஐக்கிய கூட்டமைப்போடு தொடர்புடையர். இரட்டைமலை சீனிவாசன் ஆதி திராவிட மகாஜன சங்கத்தோடு தொடர்புடைய ஆதி திராவிட மகாஜன சங்கத்தை தொடர்ந்து தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் தான் தொடங்கியிருப்பார். அப்போ 2, 3 தவறாக இருக்குது. வரதராஜ நாயுடு சென்னை மாகாண சங்கம். தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பு நிறுவப்படுதலின் முக்கிய நோக்கம் என்ன? தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பு நிறுவப்படுதலின் முக்கிய நோக்கம் பிராமணர் அல்லாதவர்களின் துயரங்களுக்கு குரல் கொடுக்க ஆங்கிலம், தெலுங்கு மற்றும் தமிழ் பத்திரிகைகளை வெளியிடுதல். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. வள்ளுவர் கூறும் அறச்சிந்தனையின் மிக முக்கியமான நோக்கம் மண்ணுலக வாழ்க்கைக்கு உதவும். ஒரு நாடு என்பதை எதனை பெறாமல் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? உருப்பசி. ரிப்பீட்டடாக இருக்குது. கீழ்கண்டவற்றில் எவை தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? இதுவும் ரிப்பீட்டட் தான். அடுத்த கேள்வி, பின்வருபனவற்றில் சரியாக பொருத்தப்படாத பொருத்தங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. குடியரசு கருப்பு சட்டை தந்தை பெரியார். சரி. திராவிட நாடு அண்ணா. சரி. பொன்மொழிகள் அண்ணா வருவார்னா? கிடையாது. ஆரியமாயை பெரியார் வருவாரா? கிடையாது. ஆரியமாயை அண்ணா வருவார், பொன்மொழிகள் பெரியார் வருவார். அப்போ இங்கே 3, 4 சரியாக பொருத்தப்படவில்லை. அடுத்த கேள்வி, மதராஸ் மாகாணமானது தமிழின மக்களின் வாழ்விடமாக இருக்கிறது. அவர்களின் நாகரிகமானது ஆகத் தொன்மையானது மற்றும் அவர்களின் ஒரு பிரிவினரே யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் பிரம்மாண்ட நாகரிகத்தை ஏற்படுத்திய சுமேரியர்கள் என்றும், பண்டைய காலத்தில் தமிழர்களின் வானசாஸ்திரம், சமயப்பாடல்கள், நீதிநெறிகள், சடங்குகள் மற்றும் இன்ன பிற துறைகளின் வளர்ச்சியானது அசிரிய மற்றும் பாபிலோனிய நாகரிகங்களின் அடித்தளங்களையே ஏற்படுத்தியதென்றும் மற்றும் அவர்களின் புராண இலக்கியம் பற்றிய ஆய்வே கிறித்துவ மத பைபிளின் அடிமூலமாகும். தமிழரின் மற்றொரு பிரிவினரே மலபார் கடற்கரையிலிருந்து இடம்பெயர்ந்து அதிசயமான எகிப்திய நாகரிகத்தின் வளர்ச்சிக்கு வித்திட்டனர் மற்றும் ஆரியர்களும் பல கோணங்கள் இந்த இனத்திற்கு கடன்பட்டுள்ளனர் என்று தெரிவித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர். எந்த ஆண்டு எங்கு நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் மாநாட்டிற்கு தந்தை பெரியார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? எந்த ஆண்டு எங்கு நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் மாநாடு பெரியார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா திருவண்ணாமலையில் நடைபெற்ற மாநாட்டுக்கு தான் தந்தை பெரியார் தமிழ்நாடு காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க 1924. பின்வரற்றில் சரியாக பொருத்தப்படாத பொருத்தங்கள் எவை? ரிப்பீட்டடான ஒரு கேள்விதான். மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கும் பெயர். மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கும் பெயர் பாண்டியன் நெடுஞ்செழியன். ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு மாதிரிகள் தற்போது டேஸ் அருங்காட்சியகத்தில் உள்ளன. ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு மாதிரி பார்த்தீங்கன்னா தற்போது பெர்லின் அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளன. பயனின் சொல் பாராட்டுவானை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார்? மக்கட் பதடி என்று அழைக்கிறார். பயனில் சொல் பாராட்டுவானை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார்? மக்கட் பதடி என்று அழைக்கிறார். அடுத்த கேள்வி, சுதேசமித்திரன் ஆசிரியர் ஜி சுப்பிரமணியம். சென்னை மகாஜன சபை ரங்கையா. சென்னை திராவிட சங்கம் சி நடேசனார். உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்றிருப்பார். தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையில் தான் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றிருக்கும். சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. அடுத்த கேள்வி, திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில்லாத குறிப்பிட்ட நகரம் எது? திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில்லாத என குறிப்பிட்ட நகரம் காஞ்சி நகரம். தவறான இணையினை தேர்வு செய்க. தீர்த்தகிரி என்பது தீரன் சின்னமலையின் உண்மையான பெயராகுமா? தீர்த்தகிரி என்பது தீரன் சின்னமலையின் உண்மையான பெயர். சரி. இவரின் வீரத்தை பாராட்டி தீரன் சின்னமலை என்று திப்பு சுல்தானால் அழைக்கப்பட்டாரா? கிடையாது. தீரன் சின்னமலை அழைப்பாங்க, ஆனால் திப்பு சுல்தான் கொடுத்தாருன்னா கிடையாது. திப்புவின் இறப்பிற்கு பின் ஓடாநிலை என்ற இடத்தில் ஒரு கோட்டையை கட்டினாரா? திப்புவின் இறப்பிற்கு பின் ஓடாநிலை என்ற இடத்தில் ஒரு கோட்டையை கட்டியிருப்பார். சரி. 1805 ஜூலை 30 அன்று சிவமலையில் உள்ள உச்சியில் சின்னமலை தூக்கிலிடப்பட்டாரா? எங்கே தூக்கிலிடப்பட்டார்னு பார்த்தீங்கன்னா சிவமலையான்னு கேட்டால் கிடையாது. அப்போ தவறானது 2, 4 தவறாக இருக்குது. அடுத்த கேள்வி, தவறான இணையை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. இதில்
WIA உமன்ஸ் இந்தியா அசோசியேஷன் சரியாக இருக்குது, இந்திய பெண்கள் சங்கம். AIWC இது வந்து ஆல் இண்டியா ஒர்க்கர்ஸ் காங்கிரஸ் வருமானா கிடையாது, 2 தவறு. HREனா இந்து மத கல்வியா, 3 தவறு. SILFனா சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃபெடரேஷன், லிபரல் ஃபெடரேஷன் வந்திருக்கணும், லிபரேஷன் ஃபெடரேஷன். அப்போ இங்கே தவறாக தந்திருக்கிறது 2, 3 தவறாக தந்திருக்காங்க. கீ என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இங்கே தவறாக தந்திருக்கிறது 2, 3. AIWC ஆல் இண்டியா உமன்ஸ் கான்ஃபரேஷன் வந்திருக்கணும், இங்கே வந்து ஒர்க்கர்ஸ் காங்கிரஸ்னு வந்திருக்கு. ஆல் இண்டியா உமன்ஸ் கான்ஃபரன்ஸ்னு தந்திருக்கணும், தவறாக இருக்குது விரிவாக்கம். அதே போல் வந்து HREன்றது HRE என்பது ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷன், ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷன் தான் HRE. இங்கே இந்து மத கல்வின்னு தந்திருக்காங்க. அப்போ 3 தவறு. அப்போ தவறானது 2, 3 தவறாக இருக்குது. அடுத்த கேள்வி, சரியான இணையை தேர்வு செய்க. 1000 விளக்கு மக்கிஸ் தோட்டம் சரி. பக்ருதீன் தியாப்ஜி இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாட்டுக்கு தலைவராக தேர்வு செஞ்சுருப்பார், INC மாநாட்டுக்கு முதல் முஸ்லீம் தலைவர்னு கூட சொல்லலாம். GN நடேசன் புரட்சிகர தேசியவாதியானா கிடையாது. ஒடிசா வந்து மலபாரில் இருக்குது, மலபார் வந்து எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்கும். அப்போ இங்கே சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க, 1, 2 சரியாக இருக்குது. அடுத்த கேள்வி, பின்வருவனற்றில் எவை தமிழ்நாட்டில் காலனித்துவ எதிர்ப்பிற்காக நடைபெற்ற போராட்டம் இல்லை? தமிழ்நாட்டில் காலனித்துவ எதிர்ப்பிற்காக நடைபெற்ற போராட்டம் எது கிடையாதுன்னா, பெரும்புரட்சி வந்து இந்திய அளவில் நடைபெற்றது 1857 நடைபெற்றிருக்கும். அதே தென்னிந்திய புரட்சி, முதல் பாளையக்கார புரட்சி, வேலூர் கழகம் இதெல்லாம் தமிழ்நாட்டில் காலனித்துவ எதிர்ப்பிற்காக நடைபெற்ற போராட்டங்கள். அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே. அடுத்த கேள்வி, மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றக்கோரி தியாகி சங்கரலிங்கனார் எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார்? மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றக்கோரி தியாகி சங்கரலிங்கனார் எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார்னா 76 நாட்கள். திருக்குறள் இயற்றப்பட்ட போது ஆட்சியில் இருந்ததாக கூறப்படும் ஆட்சியாளர்கள், திருக்குறள் இயற்றப்பட்ட போது ஆட்சியாளராக இருந்தது யாருன்னா களப்பிரர்கள் ஆட்சியில் தான் திருக்குறள் இயற்றப்பட்டது. பெரியார் ஈவேரா தொடங்கிய செய்தித்தாள்கள் மற்றும் இதழ்களை தொடங்கி வந்ததுடன் பொறுத்துக. குடியரசு எப்போ தொடங்கியிருப்பார்னா 1925. புரட்சி 1933 தொடங்கியிருப்பார், புரட்சி என்ற பத்திரிகை தொடர்ந்து 33. பகுத்தறிவு 34, விடுதலை 35. ரிவோல்ட் வந்து 1927 தொடங்கியிருப்பார். குடியரசு 25, ரிவோல்ட் 28, புரட்சி 33, பகுத்தறிவு 34, விடுதலை 35. சரியானுடைய ஆப்ஷன் டெல்லி, சரி ஆப்ஷன் ஏ. உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. சென்னை மாணவர் மன்றம் அமைக்க காரணமாக இருந்தவர் டாக்டர் எஸ் தர்மபால். சென்னை மாணவர் மன்றம் அமைக்க காரணமாக இருந்தவர் டாக்டர் எஸ் தர்மபால். பின்வரும் சொற்றொடர்களில் எவை வட்டெழுத்துகள் பற்றிய சரியான விடைகளாகும்? 1. கிபி 3ஆம் நூற்றாண்டில் வட்டெழுத்துக்கள் திராவிட அல்லது தமிழ் பிராமின் அடையிலிருந்து உருவானது. சரி. கிபி 6ஆம் நூற்றாண்டு முழுமையாக வளர்ச்சி அடைந்ததான கிடையாது. கிபி 13ஆம் நூற்றாண்டில் இருந்த சோழ பெருசின் காலத்தில் வட்டெழுத்துகள் நடைமுறையில் இருந்தன. தவறு. அப்போ கிபி 3ஆம் நூற்றாண்டில் தான் வட்டெழுத்துக்கள் திராவிட அல்லது தமிழ் பிராமின் அடையிலிருந்து உருவானது. சரியானுடைய ஆப்ஷன் ஏ. 9 வாசல்களாக திருமூலர் கூறுவது மனித உடலாக தான் சொல்லியிருப்பார். 9 வாசல்களாக திருமூலர் கூறுவது மனித உடல்கள். நண்பர்களை அளந்தறியும் கோல் எதுவென்று வள்ளுவர் கூறுகிறார்? நண்பர்களை அளந்தறியும் கோல் எதுவென்று வள்ளுவர் கூறுகிறார்? கேடு. தவறான ஆலோசனை கூறும் மந்திரி எத்தனை பகைவருக்கு இணையானவர் என்று வள்ளுவர் கூறுகிறார்? தவறான ஆலோசனை கூறும் மந்திரி எத்தனை பகைவருக்கு இணையானவர் என்று வள்ளுவர் கூறினார்? 70 கோடி பகைவருக்கு இணையானவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். தூய தமிழ் இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? தூய தமிழ் இயக்கம் மறைமலை அடிகளால் தொடங்கப்பட்டது. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் என்று கூறத்தக்கதாக இருக்க வேண்டியது எதுவென்று வள்ளுவர் கூறுகிறார்? பிறர் பொருளையும் தம் பொருளாக கருவதா? வாணிகம் செய்வதற்கு வாணிகம் என்று கூறத்தக்கதாக இருக்க வேண்டியது பிறர் பொருளையும் தம் பொருளாக கருதுவது. பின்னொற்றில் எந்த இணை தவறானது என கண்டறிக. 500 நூற்றை பாடியவர்கள் மருதம் ஓரம்போகியார் சரி, நெய்தல் அம்மூனார் சரி, குறிஞ்சி கபிலர். பாலை வந்து பாலை பெருங்கொடுகோ பாடியிருப்பார்னா பாலைத்திணை பாடலைன்னா பாலை பெருங்கொடுகோ பாடியிருக்க மாட்டார். ஸோ 500 நூற்றில் பாலைத்திணை பாடலை யார் பாடினாங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி பொறுத்துக. முல்லைத்திணைக்கு கடவுள் வந்து முல்லைத்திணைக்கு
முல்லை திணைக்கு மாயோன், மருத திணைக்கு வேந்தன். மருத திணைக்கு கடவுள் வந்து பார்த்திங்கன்னா வேந்தன். நெய்தல் திணைக்கு வருணன். பாலைக்கு கொற்றவை. முல்லைக்கு மாயோன், மருதத்துக்கு வேந்தன், நெய்தலுக்கு வருணன், பாலை கொற்றவை. பக்தி இலக்கியம் வழங்கியவர்களில் தாசமார்க்கம் எனும் அடிமை மார்க்கத்தை பின்பற்றியவர் யார்? பக்தி இலக்கியம் வழங்கியவர்கள் தாசமார்க்கம் எனும் அடிமை மார்க்கத்தை பின்பற்றியவர் தாண்டக வேந்தர். திருநாவுக்கரசர் தான் தாசமார்க்கத்தை பின்பற்றியிருப்பார். அடுத்த கேள்வி, களவென்னும் காரறிவாண்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்கண் இல். இக்குறளில் காரறிவு என்ற சொல்லின் பொருள் என்ன? களவென்னும் காரறிவாண்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்கண் இல். இக்குறளில் காரறிவு என்ற சொல்லின் பொருள் வந்து இருண்ட அறிவு. வாழ்ந்தால் என்ன இறந்தால் என்ன என்று வள்ளுவர் யாரை கூறுகிறார்? வாழ்ந்தால் என்ன இறந்தால் என்ன என்று வள்ளுவர் யாரை கூறினார்? செவியுணராதவர். பின்னொற்றுள் சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. 1. மதராஸ் பூர்வீக சங்கம் தென்னிந்தியாவில் நிறுவப்பட்ட ஆரம்பகால சங்கமாகும். சரி. டி. முத்துசாமி முதல் இந்திய நீதிபதியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரி. V.S. சீனிவாசன் ஒரு தீவிரவாதியா? கிடையாது, அது ஒரு மிதவாதி. பிபின் சந்திரபால் ஒரு மிதவாதியானா? கிடையாது, அவர் ஒரு தீவிரவாதி. ஸோ இங்கே 1, 2 மாறி இருக்கும். அப்போ சரி 3, 4 மாறி இருக்குது. அப்போ இங்கே கேள்வி என்னென்னா சரியானது எதுனா 1, 2 சரியாக இருக்குது. பொறுத்துக. தமிழ்நாட்டின் ரூசோ, தந்தை பெரியார், தட்சிண காந்தி ராஜாஜி, ஆங்கில பித்தர் T.M. நாயர், மதுரை காந்தி M.N. சுப்புராமன். அடுத்த கேள்வி, கு. காமராஜ் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுதல் அரசியல் தற்கொலைக்கு ஆகும் என்று எச்சரிக்கை விடுத்தவர் யார்? ஈவே ராமசாமி. தந்தை பெரியார் சொல்லியிருப்பார், கு. காமராஜ் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுதல் அரசியல் தற்கொலை ஆகும் என்று எச்சரிக்கை விடுத்தது ஈவே ராமசாமி. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் 1917 தோற்றுவிக்கப்பட்ட தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்புடன் தொடர்புடைய பத்திரிகைகள் யாவை? 1917 தோற்றுவிக்கப்பட்ட தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்புடன் தொடர்புடைய பத்திரிகைகள் சுதேசமித்திரன், ஜஸ்டிஸ், நியூ இந்தியா, திராவிடன். அப்போ தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்போடு தொடர்புடைய பத்திரிகைகள்னால் ஜஸ்டிஸும் திராவிடனும் தான். ஸோ சரியான விடை 2 மற்றும் 4. இந்த வீடியோவை பொறுத்தவரை யூனிட் 6 ரிலேட்டடான முக்கியமான கேள்விகள் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்விகளை பார்த்துருக்குறேங்க. அடுத்தடுத்து யூனிட் 6 ரிலேட்டடான கொஸ்டின் பேப்பரை நம்ம அனலைஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ் பர் நியூ சிலபஸ் படி கொடுக்கப்பட்டுள்ள சிலபஸில் யூனிட் 6 பொறுத்தவரைக்கும் ஸ்கூல் புக்ஸை தெளிவாக படிச்சுக்காங்க. இது இல்லாமல் தமிழ் இலக்கியம் தொடர்பான புத்தகத்திலேருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதையும் பார்த்துக்காங்க. நன்றி, வணக்கம்.